வேண்டாங்க இந்த காதல். எழுதி வாசிப்பவர் சாய்மான். செண்பக அருவியின் ஓசை காதை பிளந்து கொண்டிருந்தது. வெள்ளை நிற பால் போன்ற அதன் தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. அதை காண பல ஊர்களிலிருந்து மக்கள் கூட்டம் அலைபிரண்டு வந்தது. எல்லோரும் சந்தோஷ களிப்பிட்டு கொண்டாடி கொண்டிருந்தனர். ஆனால் அதன் பக்கத்தில் ஒரு ஓலை குடிசை. அதன் உள்ளிருந்து ஐயா அம்மா, ஐயா அம்மா என்ற பெரியவரின் கதறல் கேட்டுக்கொண்டே இருந்தது. யாருங்க அந்த பெரியவர்னு ஒருத்தர் கேட்க, அவர்தான்ப்பா சுப்பன். அவன் பல வருஷமா இங்கே தான் கிடக்கிறான். அவனுக்குன்னு யாரும் இல்லை. அவனுக்கு மகன் இருந்தான் என்று அவன் கதையை சொல்லத் தொடங்கினான். பல வருஷத்துக்கு முன்பு சுப்பனுக்கு ஒரு மகன் இருந்தான். அப்பா மீது அத்தனை பாசம் அந்த சின்ன பையனுக்கு. படிப்பில் படுசுட்டி. எல்லாத்திலும் முதல் பரிசு அவன்தான் வாங்குவான். அந்த ஊரே இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்தவன்னு பாராட்டும். அவனும் நல்லா தான் படித்தான். சுப்பனுக்கு இருந்த கொஞ்ச இடத்துல விவசாயம் செய்தான். என்னதான் படித்தாலும் விவசாயத்திலும் தந்தைக்கு உதவுவான். தந்தையும் பிள்ளையும் பார்த்து ஊரே ஆச்சரியப்படும். அந்த பையன் நல்ல மதிப்பெண் பெற்றதால் அரசாங்கமே அவனை மேல் படிப்புக்கு படிக்க வைத்தது. அதனால்தான் அவன் நகரத்திற்கு செல்ல நேரிட்டது. அங்கேதான் படித்தான். யாரு கண்ணு பட்டதோ பாழா போன நகர கலாச்சாரம் அவனையும் விட்டு வைக்கவில்லை. ஒரு பெண்ணின் பின்னால் சுற்ற ஆரம்பித்தான். படிப்பிலும் பின்தங்கினான். ஒரு நாள் அந்த பெண் வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டாள். படிப்பிலும் தோல்வி. மனம் பொறுக்க முடியாம அவன் மலையின் உச்சிக்கு சென்றான். டே தம்பி, நில்லுடா பாவி, என்ன காரியம் செய்ய போன? உன்னை நம்பிதான் உன் அப்பா இருக்காருடா என சொல்ல யாரும் இல்லை. மனம் பித்து பிடித்தவனாய் கீழே குதித்து உயிரை விட்டான். மகன் வருவான் வருவான்னு இந்த பெருசு இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு கிடக்குது. இப்போ தீராத காய்ச்சல் வேற. பாவம், யார் பார்த்துக்குவா? ஒரே இரும்பிட்டே கிடக்கிறாரு என பேசிக்கொண்டே இருந்தனர். குடிசையிலிருந்து வந்த ஓயாத ஓசை சற்று நின்றது. அனைவரும் உள்ளே ஓடி என்னவென்ன ஓடி பார்த்தனர். ஓவென்று கதறி அழுதனர். சுப்பன் இத்தனை நாள் தன் மகனுக்காய் பிடித்திருந்த உயிர் உடலை விட்டு பிரிந்தது. கொல்லி வைக்கவும் ஆள் இல்லாமல் அனாதையாய் போனான் சுப்பன். வேண்டாங்க இந்த காதல்.